ஸோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்று போட வேண்டியது, அதாவது பார்த்தீங்கன்னா சண்டே போட வேண்டியது. பட் சில பல காரணங்களால் பார்த்தீங்கன்னா திங்காம அப்லோட் பண்ண நிலைமை பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா தீபாவளி. ஸோ ஹாப்பி தீபாவளி. ஸோ அது மட்டும் இல்லை, எந்த என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சேஃப்டி விடுவீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சேஃப்டி முக்கியம் தெளிவா. சரி, இன்னைக்கான கண்டென்ட் நான் உங்களுக்கே நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம வீக்காக இருந்து பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா பயர பவர்ஃபுல்லான ஒரு 10 கேரக்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பயர பவர்ஃபுல் சொல்ல முடியாது, ஸோ ஸ்டார்டிங்கோட பரவாயில்லன்ற மாதிரி சொல்லலாம். அப்படிதான் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பெல்லையும் ஆளில் போட்டுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அதனால் வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரி, பவராக பேச முடியும் எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டு போயிட்டேன் தஃபஃப் சேனல். நான் தான் அவங்க ஏன் வாஜி தஃபஃப். பார்த்தீங்களா, பிளாஸ்டாக இருக்கு இப்போவே. சரிப்பா தம்பி, அந்த இன்ட்ரோ கொஞ்சம் எடுத்து போட்டு விடு. டாப் 10ல பார்த்தீங்கன்னா இன்னும் ஏமானாக தான் இருக்காங்க. ஸோ சின்ன வயசுல இன்னும் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூரிட்டான பொண்ணு நான் பார்த்தீங்கன்னா சொல்லலாம். பட் 4th வரலாம் பார்த்தீங்கன்னா பைரஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஹீலிங் பவர்லையும் பார்த்தீங்கன்னா சரி, மைண்ட் கண்ட்ரோல் பவர்லையும் பார்த்தீங்கன்னா சரி, ஸோ தான் யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க சக்குரா விட. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சக்குரா கூட கொயசாண்டை பற்றி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் டைம். டாப் 9ல பார்த்தீங்கன்னா சாகுரான்னு தான் இருக்காங்க. ஸோ சின்ன வயசில் சாகுரா எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு பிக் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது சின்ன பையன் வந்துட்டு நான் அடுத்தது நான் பார்த்தீங்கன்னா சொல்லுவோம்ல. ஸோ அந்த டைம்லாம் பண்ணுவோம், சரி அவன் சின்ன பையனாக இருக்கான் கண்டிப்பாக தோற்றுலான்னு சொல்லிட்டு நம்ம உப்புக்கு சப்பானா போடுவோம்ல. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சாகுரா உப்புக்கு சப்பானா பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க நருட்டோ கிளாசிக் வரையும். பட் நருட்டோ ஷிப்பிடனில் 4th பார்த்தீங்கன்னா நல்ல ரோல் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஹீலிங் பவர்லாம் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு மாதிரி சொல்லலாம். பட் ஃபைட்டிங் ஸ்கில்லாம் பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு இருக்கிறது மொக்கம் தான் பார்த்துட்டு நான் சொல்லுவேன். சரி, டாப் 8ல பார்த்தீங்கன்னா நம்ம மைட் கையோட அப்பாவான மைட் டே தான் இருக்காரு. ஸோ சின்ன வயசுல பயர வீக்னே பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ எந்த அளவுனா இவர் ஒரு ஜெனினோட ஆயிருக்க மாட்டார். ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா இவருக்கு சாப்பாடு கூட கஷ்டம் தான். பட் இருந்தாலும் இவர் ஜுக்ஸை பார்த்தீங்கன்னா கற்று வச்சிருப்பாரு ரொம்ப வருஷமா. அது பார்த்து பார்த்தீங்கன்னா 8 ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா 7 ஸ்வாட்ஸ் மேல பார்த்தீங்கன்னா 4 பேர் பொறுத்தல இருப்பாரு. ஸோ இது பயங்கர பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ நம்ம 4th வரலாம் பார்த்தீங்கன்னா ககாஷி கை தான் பார்த்தீங்கன்னா சேர்ந்து முடிச்சிருப்பாங்க அந்தவங்கள. ஆனால் சோலை வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் பார்த்தீங்கன்னா முடிச்சிருப்பாரு. சோழ பேர் பார்த்தீங்கன்னா 8வது இடத்துல இருக்கிறாரு. சரி, டாப் 7ல பார்த்தீங்கன்னா நம்ம இன்னாட்டா யோகா தான் இருக்காங்க. ஸோ இன்னாட்டா யோகா சின்ன வயசுல எவ்வளோ வீக்குனுங்களே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க தங்கச்சியை பார்த்தீங்கன்னா தோக்க வச்சிருக்காங்க, அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வீக்காக இருந்திருப்பாங்க. ஸோ ஆனால் எப்போ இவங்க நம்ம நருட்டோவை பார்த்துருவாங்களோ அப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷனை பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க நருட்டோவை. ஸோ நருட்டோ மூலியம் பார்த்தீங்கன்னா கற்றுருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் இஸ் நெவர் ஃபெயில்னு பார்த்தீங்கன்னா போயம்ல வரும். நான் பார்த்தீங்கன்னா அங்கே சுட்டு எடுத்துட்டேன், அதை கண்டுக்காதீங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கற்றுருப்பாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா அவங்க ஹார்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா விடாமல் பார்த்தீங்கன்னா 4th பார்த்தீங்கன்னா பை யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஒய்ஃபாக இருந்திருப்பாங்க, அதுவும் இல்லாமல் நருட்டோவுக்கு. சரிப்பா, டாப் 6ல பார்த்தீங்கன்னா நம்ம ராக்லி தான் இருக்காரு. ஸோ ராக்லிக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா இண்டிஜுட்ஸு கெஞ்சுட்ஸு பார்த்தீங்கன்னா வராது. ஸோ ஒன்லி பார்த்தீங்கன்னா தாஜுக்ஸ் தான். ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா பயிர் ஹார்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாரு. ஸோ ஒரு ஃபன்னியான கேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பயிர் ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லலாம். ஸோ யாரும் தொட முடியாது காரா, அது டிஃபென்ஸ் சாரி இது அல்டிமேட் டிஃபென்ஸ். ஆனால் காரையை பார்த்தீங்கன்னா சூற விட்டுருப்பாரு. ஸோ நம்ம காரெல்லாம் பார்த்தீங்கன்னா கதி கலங்கிட்டுருப்பான், மச்சான் யாரா அவன் எங்கே வந்துக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சிக்கமான கேட் தான் நம்ம ராக்லின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, நம்ம கைசென்சியோட ஒரு ஃபேவரட் ஸ்டூடெண்ட்னே பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ இவர் அந்த கட்டையை கீழே தூக்கி போட வளர்த்துனா என்னடா இது இவ்வளோ பேச ஒரு பாம் மாதிரி வெடிதுன்னு பார்த்துருப்பாங்க. சரி, டாப் 5ல பார்த்தீங்கன்னா நம்ம கைசென்சி தான் இருக்காரு. ஸோ கைசென்சி பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் சொல்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பவர் கிடையாது. பட் அதே கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 18 நெகட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாஸ்டர் பண்ணிப்பாரு. தாஜுக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூற விட்டுருப்பாரு. ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம மாதரை பார்த்தீங்கன்னா மச்சம் யாரா அவனை எங்கே வந்துக்கிறான் பார்த்தீங்கன்னா யோசிக்க வச்சிருப்பாரு. ஸோ அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிறது நம்ம மைட் கை. சரி, டாப் 4ல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெராயா செஞ்சு தான் இருக்காரு. ஸோ ஜெராயா செஞ்சு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல வீக்காக தான் இருந்திருப்பாரு. பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சின்ன எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஷூரிக் எடுத்து வீசி அடிக்க சொன்னால், அதாவது க்ளோனில் ஷூரிக் கிரியேட் பண்ண சொன்னால் பார்த்தீங்கன்னா நிறைய ஷூரிக் வீசி அடிக்கிறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பத்தை பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாரு. பட் அவர் எப்போ மவுண்ட் மியோகோக்கு போனார் பார்த்தீங்கன்னா லைஃபே பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெராயா செஞ்சு அவ்வளோ வீக்காக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருப்பார். ஸோ அது மட்டும் இல்லை, இவர் ட்ரெயின் பண்ண கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா இவரோட பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, எனக்கு பயங்கர பிடிச்ச விஷயமா பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்ச் தான்பா. நீ அப்படி வரியா? சும்மா தான் பார்த்தீங்கன்னா சொன்னேன், சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஜெராயா செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிடிக்கும் நைஸ். ஸோ அந்த பெயின் எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா சாகும்போது பார்த்தீங்கன்னா கண்களால் நாளையே பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஃபீல் ஆகிட்டேன் கைஸ். நீங்கள் ஃபீல் ஆனீங்களா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. சரி, இப்போ ஓவராக பேச மாட்டேன் திருப்பில்லவா.
டாப் 3ல பார்த்தீங்கன்னா, அசுரா வச்சு இதே இருக்காரு. ஸோ சின்ன வயசுல அசுரா பார்த்தீங்கன்னா பயங்கர வீக்னஸ் சொல்லலாம். ஸோ எந்த அளவுன்னு ஒரு ஷேடோ லஞ்சுக்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ண தெரியாது. பட் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பார். அண்ணனே பார்த்தீங்கன்னா தொகை வச்சிருப்பாரு. அதுதான் அண்ணன் இந்திரா பார்த்தீங்கன்னா தொகை வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லை 1000 அன்பத்தெல்லாம் கரெக்ட் பண்ணி பயங்கர மாஸ்க் காட்டியிருப்பாரு. சரி டாப் 2ல பார்த்தீங்கன்னா ஒபிட்டோ பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ சின்ன வயசுல ஒபிட்டோ எவ்வளோ வீக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பட் எப்போ அந்த பவர் அவர் மேலே வீரத்துக்கு முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா வீக்காக இருந்திருப்பாரு. பட் எப்போ அந்த பவர் அவர் மேலே வீந்து முடிஞ்சிச்சு அவர் லைஃபை பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லை ஒபிட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு நடி பறக்கன்னே பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ டோபியார் முதல்ல பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபன் காட்டியிருப்பாரு. பட் ஒபிட்டோ எல்லாம் முதல்ல பார்த்தீங்கன்னா யாராவது தடுக்க முடியாது. ஸோ ஒரு வாரியை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா பயங்கர கூலாக பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸமாக இருந்திருப்பாரு இதுலேயே. ஸோ பார்த்தீங்கன்னா டாப் 1 சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டாப் 1ல பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ சீரிஸோட ப்ரொட்டகனிஸ்டான நருட்டோ உசுமை இதாக இருக்காரு. ஸோ சின்ன வயசுல நருட்டோவில் வீகன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நருட்டோவில் நான் பேட்டில் போனால் கண்டிப்பாக நான் எல்லாம் தோற்றுருவாண்டா மாதிரி எல்லாரும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. பட் எல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நருட்டோ ஒரு ஒகாயை பார்த்தீங்கன்னா இருப்பார். ஸோ ஒகாயெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸி பார்த்தீங்கன்னா கிடையாது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பயங்கர கஷ்டமான விஷயம். பட் அதெல்லாம் இருந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ ஆர்டர் மூலம் பார்த்தீங்கன்னா நருட்டோ ரொக்காவே இருப்பார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட ஆர்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிடைச்ச ஒரு பரிசுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லை இதில் மினோட்டோ பண்ண சில பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஜிரா செஞ்சு பார்த்தீங்கன்னா அது காரணம் தான். சரி இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா வேறு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நிறைய வீடியோ எண்டிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஸோ லைக் பண்ணுறங்க பெல்லையில் ஆன்லைனில் போட்டுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. சரி எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 10K சீரிஸோட 3ல சந்திப்போம். டாட்டா பை பாய்.